மோனிஷ் அஃபிஷியல் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க, ரொம்ப லோவாக போய்கிட்டு இருக்கு ஸ்டடி. எனக்கும் தான் ஏன் வீடியோஸ் லோவாக போகுது, நான் வந்து உங்கள்கிட்ட மோட்டிவேஷன்லாம் கேட்குறேன்னா சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஓ நல்லதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? புரியுதா இல்லையா? சரி, மோட்டிவேஷன் வீடியோலாம் தூக்கி குப்பையில் போடு, படிச்சுட்டு சரியா? மோட்டிவேஷன்லாம் வேஸ்ட்டு. உன்னோட எய்ம் என்ன அது யோசி. சரியா? உன் எய்ம் என்ன எழுது. எதுக்காக அந்த எய்ம் உனக்கு வேணும்? இந்த எய்முக்காக நீ என்னென்னலாம் விட்டுருக்க, என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க? அந்த எய்முக்காக நீ இன்னும் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்க? யோசி. புரியுதா? உங்க பேரண்ட்ஸ்க்கு அதுல இருந்து சந்தோஷம் கிடைக்குமா? அதை யோசி. சும்மா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தோம், ஜாலியாக இருந்துச்சு சாரே, மோட்டிவேட் ஆகிட்டேன் சார், 2 நாள் படிப்பேன் சார், அதுக்கப்புறம் திரும்பி மோட்டிவேஷன் காண போயிடும், திரும்பி போய் ஒரு யூடியூப் சேனலில் மோட்டிவேஷன் தேடிக்கிட்டு இருப்பேன். தேவையில்லை. யோசிச்சு, நாளை டெய்லி உட்காந்து மோட்டிவேஷன் தேடுறேன்னு வச்சுக்கோ, நான் என்ன ஆவேன் சொல்லு? ஏன்? ஆல்மோஸ்ட் இந்தியாலேயே 2-3 யூடியூபர் தான் இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. சரியா? இது கொடுக்கணும், கிராஷ் கோர்ஸ் கொடுக்கணும், பிஒய் கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும். சரியா? ஹைலைட் என்ன? மிச்சம் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ், இல்லை சவுத் இந்தியன்ல இருக்கவங்க நல்ல சம்பளம் வருது யூடியூப்லேருந்து, நல்ல ஒரு ரெவென்யூ. கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்? நல்ல ரெவென்யூ வரும் அதுலேருந்து. எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. யூடியூப்லேருந்து ரெவென்யூவா வரல. எவ்வளோ மாதம் வருது சார்? 1000 ரூபா வருது. நம்ப மாட்டேன், வேணா காமிச்சிடறேன் லைவ் முடிகிறப்ப. சரியா? இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால நிறையா வியூஸ் போகுதா சார்? போகல. லைவ் எவ்வளோ பேர் சார் உட்காந்து பார்க்குறாங்க? 10 பேர் பார்க்குறாங்க. டெலகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் அப்டேட்டு. கெமிஸ்ட்ரி பிஒய்க்யூ கேட்டிங்க, கெமிஸ்ட்ரி பிஒய்க்யூ ரெடி பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ் பிஒய்க்யூ கேட்டிங்க, ஃபிசிக்ஸ் பிஒய்க்யூ ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக இல்லையா? அடுத்து இன்னும் ஒரு சில சர்ப்ரைஸ் வரப்போகுது. மெட்டீரியல் கேட்டிங்க, மெட்டீரியல் பூரா டைப் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாமே எதை வச்சு பண்ணோம்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். காசு வாங்கணுமா? இப்போ சொல்லி எனக்கு எவ்வளோ டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும்? சரியா? என்னோட மோட்டிவேஷன் என்ன, ஏன் எய்ம் என்ன? பசங்க கஷ்டப்படக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு நல்லா கண்டென்ட் கிடைக்கணும். ஒன்று ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கணும், இல்லை என் சைட்லேருந்து எவ்வளோ மினிமம் காஸ்ட்டில் கொடுக்க முடியுமோ அந்த காஸ்ட்டில் நான் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? ஏன்னா எல்லாராலையும் ரொம்ப காசு கொட்டிலாம் படிக்க முடியாது. இதுக்காக நான் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். என் லைஃப் வந்து பாதி லைஃப் கரெக்டாக ஆல்மோஸ்ட் இப்போ என் வயசு வந்து 26 அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 10 வருஷமாக இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் பார்த்தோன்னா ஃபேமிலி டைம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஓகேவா? எல்லா டைமும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் என்ன கிடச்சிச்சு? கோடி கோடி காசு கிடைச்ச கிடைக்கல. என்ன கிடச்சிச்சு? ஒரு 50-60 டாக்டர் ரெடி ஆகிட்டாங்க, ஒரு 1000 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. புரியுதா இல்லையா? அடுத்து இந்த வருஷம் எத்தனையோ டாக்டர்ஸ் உருவாக்க போகிறோம். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம் வந்து எனக்கு மென்டர்ஷிப் கொடுப்பாங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். புரியுதா? நான் உட்காந்து ஓகே இன்னைக்கு டிமோட்டிவாக இருக்கு, வீடியோ போடுங்க, யார் வீடியோ பார்க்கலாம்? See, எப்பயுமே மோட்டிவேஷன் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின் யூ. இன்டர்னல் எனர்ஜினால வரணும். சரியா? இன்டர்னல் எனர்ஜினால சேஞ்ச் நடந்தால் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும், நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்துச்சுன்னா அந்த இடத்துல மொமெண்டமும் மாறும், ஃபோர்ஸும் மாறும். புரியுதா? ஃபோர்ஸ் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதுன்னா ப்ரெஷர் கூட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் விட்டு தள்ளு. ஓ மோட்டிவேஷன் உனக்கும் இல்லை.
முட்டைக்கு உள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது, முட்டைக்கு உள்ளே ஒரு மோட்டிவேஷன் வருதுன்னா அந்த முட்டை என்ன ஆகும்? கோழி குஞ்சா மாறுவான். முட்டைக்கு வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா அந்த முட்டை என்ன ஆயிரும்? ஆஃப் பாலாக மாறுவான். புரியுதா இல்லையா? ஒரு பல்புக்குள்ளேருந்து எனர்ஜி வருது அப்படின்னு சொன்னால் பல்பு க்ளோ. பல்புக்கு வெளியிலேருந்து நான் எனர்ஜி அடிச்சேன்னா பல்பு ஃபியூஸ்.